வணக்கம். என்னோட பேர் ஜெர்மி தீனா. நான் இப்போ நடந்து முடிந்த குரூப் 2 2A எக்ஸாமில் குரூப் 2 மெயின்ஸில் நான் ஸ்டேட் லெவல் 55th ரேங்க் எடுத்திருக்கேன். அண்டு கம்யூனல் வைஸ் நான் வந்து 33rd ரேங்க் எடுத்திருக்கேன். என்னுடைய டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் வந்து 2023 எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த 2023 ஸ்டில் நவ் எனக்கு வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது வந்து எனக்கு எங்கள் பேரண்ட்ஸ். ஸோ இந்த தருணத்தில் நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது வந்து என்னுடைய செகண்ட் அட்டெம்ப்ட். ஆக்சுவலி குரூப் 2A மெயின்ஸ் என்னுடைய செகண்ட் அட்டெம்ப்ட். குரூப் 2 மெயின்ஸ் நான் வந்து இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து எனக்கு இந்த ஒரு ரேங்க் வந்திருக்கிறது எனக்கு ஒரு சக்ஸஸ் தான். இந்த சக்ஸஸ் வந்து எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்னோட செல்ஃப் மோட்டிவேஷன் தான். ஸோ நம்மளால முடியும், இதை கண்டிப்பாக நம்ம கிராக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் அந்த டிஎன்பிசிக்குள்ளே என்டர் ஆனேன். ஸோ அது வந்து ஒரு ரியாலிட்டிக்கு நான் இப்போ மாறி இருக்கு. என்னுடைய மோட்டிவேஷன்லாம் ஒரு ஒரு ரியாலிட்டிக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் சிஸ்டம் நான் யாருன்னு சொல்லுவேன்னா நான் விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி தான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு குரூப் 2 மெயின்ஸ் வந்து எனக்கு இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்றதுனால எனக்கு வந்து ஒரு ஐடியா எனக்கு தெரியல எதுவுமே. எனக்கு ப்ரிலிம்ஸ் எழுதி கொஞ்ச நாளே எனக்கு ஓகே மார்க் நல்லா வந்திருக்கு. ஸோ நம்ம 2 2A ரெண்டுமே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 2 மெயின்ஸ் தான் எனக்கு நான் ப்ரியாராக நம்ம ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு டைலமாலே நான் இருந்தேன், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃப்ரெண்ட் தான் வந்து இந்த அகாடமி விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நானும் வந்து பார்த்தேன். நான் வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கு நம்ம எப்படிலாம் படிக்கலாம், எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி படிக்கலாம்னு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தனோ அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து எல்லாமே ஃப்ரம் த பிகினிங்லேருந்து என் வரையும் நமக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இதை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லவே இல்லை. நான் எப்படி நினச்சனோ அந்த மாதிரி தான் அவங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பிகாஸ் குரூப் 2 மெயின்ஸ்க்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அதை எப்படி பண்ணணும், அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறத வந்து நமக்கு கிளாஸஸில் கொண்டு வந்தாங்க. ஆன்சர் ரைட்டிங்க்கு நமக்கு டெய்லி டெஸ்ட் வச்சாங்க. அண்ட் அதை நம்மளுடைய ஃபால்ட் எல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, அதை திருப்பி நம்மளுடைய ஆன்சர் ரைட்டிங்கை நல்லா மோல்ட் பண்ணி எழுதுறதுக்கு எங்களுக்கு மென்டார் செஷன் வச்சாங்க. ஸோ இந்த மூணுமே தான் எனக்கு இந்த குரூப் 2ல வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது. கிளாஸஸ் வந்து நான் ப்ரிலிம்ஸில் எப்படி நடத்துவாங்களோ அதே மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் இருந்தேன். ஆனால் கிளாஸஸ் அட்டன் பண்ணி பார்க்கும்போது அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம எப்படி ஒரு டாப்பிக்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் எந்த ஆஸ்பெக்டில் கேட்டாலும் நமக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து கிளாஸஸ் கொண்டு போனாங்க. ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு தியரிட்டிக்கலாக இல்லாமல் எந்த கொஸ்டின் கேட்டாலும் இப்படி ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் கேட்டால் இந்த மாதிரி எழுதுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே கிளாஸஸில் எங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நாங்கள் அப்சர்வ் பண்ணி அதை தியரிட்டிக்கலாக எழுதும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மெயின்ஸ் கிளாஸ்க்கு எல்லாமே எனக்கு இப்படி தான் போச்சு. அண்ட் டெய்லி ப்ராக்டிஸ்க்கு எனக்கு ஆன்சர் ரைட்டிங் புக்லெட்டோட எனக்கு டெய்லி கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் டெய்லி நான் எழுதி பார்க்குறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எழுதும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, எனக்கு எப்படி எழுதணும்னு தெரியல. ஆனால் அதுக்கே வந்து எனக்கு ஆன்சர் ரைட்டிங் ஃபார்மேட் எல்லாமே ஒரு A to Z எனக்கு வந்து எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதை திருப்பி நம்ம எழுதி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டெய்லி டெஸ்ட் வந்து நான் எல்லாமே அட்டன் பண்ணேன். நான் அட்டன் பண்ணி எனக்கு ரீமார்க்ஸ் வந்து அதை திருப்பி நான் திருத்தி எழுதுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த ரொம்ப குட்டி ஷார்ட் டியூரேஷன் தான் இருந்தது. அந்த ஷார்ட் டியூரேஷன்லேயே வந்து எனக்கு டெய்லி நான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, கண்டிப்பாக நம்ம 2 மெயின்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எல்லாமே சேர்த்து வந்து எனக்கு மென்டாரிங் செஷன் வந்து எனக்கு அதுதான் என்னை மோல்ட் பண்ணதே. ஏன்னா நான் டெய்லி டெஸ்ட் எழுதி நான் அப்லோட் பண்ணி நான் டெய்லி மென்டார் செஷன் அட்டன் பண்ணேன். ஆக்சுவலி அவங்க வந்து எனக்கு ஃபுல் டெஸ்ட்டும் எழுதினேன். நான் அந்த மாதிரி நம்ம அகாடமிலே கொடுக்குற 2 கொஸ்டின்ஸ் 2 to 3 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரியும் நான் எழுதி பார்த்தேன். அது எல்லாமே மென்டார் செஷனில் வந்து நான் கேட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க எல்லாமே எனக்கு சொல்லிட்டாங்க. நீங்கள் எந்த மாதிரி எழுதணும், எப்படி எழுதக்கூடாது, இந்த ஷார்ட் டியூரேஷனில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஐடியாவும் எனக்கு மென்டாரிங் செஷனில் கொடுத்தாங்க. ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து மென்டார் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் இந்த ஷார்ட் டியூரேஷனில் என்னை எப்படி வந்து இந்த குரூப் 2 மெயின்ஸ் கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து எனக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுத்தாங்க சார். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் நான் இந்த டைமில். ஸோ இந்த கிளாஸஸ், இந்த டெய்லி டெஸ்ட், அப்புறம் இந்த மென்டார் செஷன், இது எல்லாமே நான் ஃபுல்லாக எதுவுமே மிஸ் பண்ணாமல் தான் நான் அட்டன் பண்ணேன். அது எல்லாமே சேர்த்து தான் எனக்கு வந்து இந்த குரூப் 2ல இப்படி எனக்கு ஒரு ரேங்க் வந்திருக்கு அப்படின்ற போது எனக்கு இது எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக நான் ஃபாலோ பண்ணேன். அது அவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் நானும் சேர்த்து ஃபாலோ பண்ணதுனால தான் எனக்கு இந்த ரேங்க் வந்திருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த குரூப் 2 மெயின்ஸில் வந்து எனக்கு ஒரு ஃபுல் கைடன்ஸ்க்காக இருந்தது வந்து நான் விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி தான்.
ஸோ விஜயகுமார் சாரும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து ரொம்ப இந்த ஷார்ட் டியூரேஷனில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிஸ்டன்சி தான். ஸோ நான் ஒரு டே கூட மிஸ் பண்ணாமல் நான் ஃபுல் ப்ராக்டிஸில் இருந்தேன். நமக்கு அகாடமியில் ஃபுல் சப்போர்ட் தராங்க, அது எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஸோ நான் டெய்லி ப்ராக்டிஸ் எனக்கு இருந்தது. ப்ளஸ் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத வந்து நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நான் அதை ஃபாலோ பண்ணேன். எதையும் நான் மிஸ் பண்ணல. மென்டாரிங்கில் என்ன சொல்கிறாங்க, கிளாஸஸில் என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அது அவங்க அந்த சைடில் அவங்களோட எஃபர்ட் கொடுக்கும்போது நான் என்னோட சைட்லேருந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்னும் எப்படிலாம் நம்ம வந்து மோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ப்ராக்டிஸ் போச்சு. அந்த மாதிரி போகும்போது எனக்கு ரொம்ப குட்டி டைமில் ஸோ இந்த ஷார்ட் டியூரேஷனில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்றதுனால நான் நிறைய தடவை நான் யோசிச்சிருந்தேன், நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஜாயின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய தடவை இந்த தாட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் 2A 1 இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லா கைடன்ஸ், உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கறதுக்கு நமக்கு இன்ஸ்டியூட் இருக்குன்னா நான் விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி தான் சொல்வேன். ஸோ நீங்களும் என்ன மாதிரி டிலே பண்ணாமல் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அவங்க கொடுக்குற சப்போர்ட் ப்ளஸ் உங்களோட எஃபர்ட் ரெண்டுமே சேர்த்து நமக்கு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ எல்லாரும் ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து எப்போவுமே கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அதை மட்டும் ஒரு கோலாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்ன்றதை தாண்டி நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு கோலுக்கு வந்து டெய்லி நம்ம எஃபர்ட் போடுறோம் அப்படின்றதான் மேட்டர். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். ஆல் தி பெஸ்ட் டு ஆல். அண்ட் என்னுடைய ரிசல்ட்க்கு நான் என்னுடைய பேரண்ட்ஸ், முக்கியமாக என்னோட விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமிக்கு ரொம்ப நான் தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ ஆல்.